பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அதிகாரமிக்க பதவியில் அமரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு நீண்ட நாள் ஆசை. 26ல் திமுக பலவீனமா அழிந்து போகிற நிலையில யாருமே சீந்தாத தேமுதிகவை கூட சேர்த்த வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டது. அதோட திமுகவுடைய வரலாறே முடிந்து போய்விட்டது. தேமுதிக சேர்ந்ததுனால திமுக முடிஞ்சிச்சுன்றீங்களா? அதுதான் காரணம், வேற என்ன? நம்ம கூட்டணி விசுவாசம் கூட்டணி தர்மத்தை மீறாம இருக்கிறாங்களா? எப்படி விஜய் தரப்பு இந்த அம்மா வச்சு மெயின்டைன் பண்ண முடியும்? ஏன் சார் 1/2 மணி நேரத்தில் இந்த அம்மா ஆட்சியை கவுத்து ஒரு நாள் கூட இருக்காது. இது தெரிஞ்சுதான் அந்த ரூட்டு பக்கமே வரல. அப்போ விஜய் தரப்பு வந்து தேமுதிக சீண்டவே இல்லையா? சீண்டவே இல்லை. விஜய் தரப்புல இருந்து அழைப்பு போச்சா போலையா? இல்லை, அதெல்லாம் போகவே இல்லை. இந்த அம்மா அடிச்சு விட்றாங்களோ? அடிச்சு அந்த அம்மாவுக்கு என்ன கோவம்னா, என்ன ஏன்டா கூப்பிடல? விஜயகாந்த் சமாதிக்கு வரல. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இன்னைக்கு அந்த கட்சி இப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்றாங்க. சரி, யாருக்கு செஞ்ச துரோகத்தில் உங்க கட்சி இப்படி போச்சு அது சொல்லுங்க. திமுக அண்ணா திமுக 2 பேருமே போன தேர்தல் வரைக்கும் யாரும் சேர்ந்தலையா? லட்சக்கணக்கில் இளைஞர்கள் இருக்காங்க எங்ககிட்ட. இளைஞர்கள் இருந்தா ஏன் நீங்க 1/2% ஓட்டு வாங்குறீங்க? ஈரோடு கிழக்கெல்லாம் உங்க ஸ்ட்ரென்த்தை காமிச்சிங்கல்ல, 1/2% ஏன் காமிச்சிங்க? பிரேமலதா சொல்றாங்க, நான்லாம் உளவாளி கிடையாது, ஆதவர்ஜனா வந்து ஒரு உளவாளியா மாறாம இருந்தா சிறப்பு. இந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க குதிரை பேரத்துல போகுதுன்னு சொல்றாங்க. குதிரை பேரம் செய்யாத ஆட்சி ஏதாவது உண்டா? திமுக இருக்கிற அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் யாரு? அண்ணா திமுக. அப்புறம் பிரேமலதா தான் இப்போ தான் குதிரை பேரத்தை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. சட்டசபையில் 3 பெரும் கோடீஸ்வரிகள் இருக்காங்க. பல லட்சம் கோடிகளை வைத்திருக்கிற கோடீஸ்வரிகள். லீமா ரோஸ் வந்திருக்கு. லீமா ரோஸ் 5 லட்சம் கோடி. அதே போல் 1 லட்சம் கோடி வைத்திருக்கிற சௌமியா அன்புமணி. ஏற்காடு மலை பூரா அவங்களுக்கு சொந்தம் தான். 2 மெடிக்கல் காலேஜ், வருஷம் பல ஆயிரம் கோடி வருமானம் வருது. 2 மருத்துவக் கல்லூரி, 10,000 கோடி. நீங்கள் எம்ஜிஆர் ஒரு முறை குண்ட்ராவை பார்க்க பெங்களூர் போனார். பார்த்துட்டு பழைய கதாநாயகி ஞாபகம் வந்துருச்சு, சரோஜா தேவி. அப்படியே சரோஜா வீட்டுக்கு விடுறாரு. விட்டு எப்படி இருக்கா, என்ன பண்ண, போர் அடிக்குதுன்னா எனக்கு பெங்களூரில் சுற்றி அப்போது ஒன்று பண்ண உன்னை எம்பி ஆக்குறேன், டெல்லி போய் சுற்றிப்பார். உண்மையாக நடந்தது. இதுதான் அரசியல், தமிழ்நாட்டு அரசியலே இதுதான். லீமா ரோஸுக்கு, சௌமியாவை அன்புமணிக்கு, பிரேமலதா விஜய்க்கு, அந்த 3 பேருக்கும் பொழுது போகலாம் சட்டசபைக்கு வாங்க. இப்போ விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருந்தானே முதலமைச்சர் முடியுமா? பாஜக அழுத்தத்துக்கே முடியாதுன்னு நின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு புரியாத புதிராரு. டெல்லியில் வச்சு கொடுத்த அழுத்தம் எப்படி அமித்ஷா ஏமாந்தார், RSS எப்படி ஏமாந்ததுன்னு இன்னும் புரியாத புதிராரு. ஏதோ நம்ம போகிற போக்கில் கொளுத்தி போடுது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் செய்தியாளர் சந்தி சொல்லியிருக்காங்க, நான்லாம் போயிருந்தா எனக்கு விஜய் வந்து டெப்டி சிஎம்ஏ கொடுத்துருப்பாரு, என்கிட்டலாம் பேசியிருக்க நினைக்கிறீங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், எனக்கு துணை முதலமைச்சர் வந்து விஜய் கொடுத்துருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த அம்மாவுடைய ஆசை துணை முதலமைச்சர் பதவி தான் அந்த அம்மாவுக்கு ஆசை. அதை அவர்கள் விஜய் மூலம் அந்த அம்மா வெளிப்படுத்தியிருக்காங்க. இல்லை, உங்ககிட்டலாம் பேசணும்னு என்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்களா? என்கிட்டலாம் எப்போ பேசினாங்க, வாங்க டெப்டி சிஎம் கூட தரத்து ரெடியாக இருந்திருப்பாங்க, நான் தான் போகலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தரப்பு இந்த தரப்பில் பேசவே இல்லைன்றதான் நமக்கு வரக்கூடிய செய்தி. இல்லைங்க, அதாவது பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அதிகாரமிக்க பதவியில் அமரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு நீண்ட நாள் ஆசை. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதே போல் படைப்பட்டாளம், ஆள், அம்பு அதிகாரமே அந்த அம்மாட்ட இல்லை. விஜயகாந்த் அதிமுகவிலிருந்து வெளியேறிய 2016க்கு பிறகு 10 ஆண்டு காலமாக எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு மார்வாடி 200 கோடி ரூபாய் ஏமாற்றிட்டு போகிறான். யார்கிட்ட? பிரேமலதா தம்பி சுதீஷ்ட. அதுதான் இப்போ அரவணை ஹைகோர்ட்டு கண்டித்ததெல்லாம் அதுதான். 10 ஆண்டு காலம் அந்த அம்மாவுக்கு மெடிக்கல் காலேஜ் நடத்தணும். தம்பி ரியல் எஸ்டேட் நடத்தி இப்போ கொடுத்தவங்க பூரா ஏமாற்றிட்டான். மருத்துவக் கல்லூரிக்கு டெல்லியில் சட்ட சிக்கல்லாம் அடிக்கடி வரும். இதுக்கு யாராவது ஒரு கட்சி சார்ந்து இருக்கணும். இல்லை, இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் தரப்புல இருந்து அழைப்பு போச்சா போலையா? இல்லை, அதெல்லாம் போகவே இல்லை. இந்த அம்மா அடிச்சு விட்றாங்களோ? அடிச்சு விட்றான். அந்த அம்மாவுக்கு என்ன கோவம்னா, என்ன ஏன்டா கூப்பிடல?
விஜயகாந்த் சமாதிக்கு வரல. யாரு? விஜய். ஏன் வரணும்? ஏன் வரணும்? விஜயகாந்த் தான் விஜய பெரிய அளவுல சினிமாவில் சார் ஒரு வர இல்ல அரசியல்ல வருவதற்கு அடித்தளமிட்ட சினிமா துறையில விஜய்க்கு ஒரு பெரிய உதவி செய்தார். நீங்க ஒரு படத்துல பண்ணி கொடுத்தாரு, ஓகே. ஆனா அதையும் தாண்டி விஜயோடைய உழைப்பினால் தான் வந்திருக்காரு சார். யாருமே உழைப்பெல்லாம் நிக்க முடியாதுல்ல சார்? இல்ல, உழைப்பு இருந்தாலுமே நீங்க தூண்டி விடுவதற்கு ஒரு தூண்டுகோல் வேணும். சரி, ஓகே. ஆரம்ப கட்டத்துல விஜயகாந்த் மனிதாபிமானமா எல்லாத்துக்கும் உதவி இருக்காரு. அந்த வகையில உதவி இருக்காரு. விஜய் என்ன பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஹாலிவுட்லயா சினிமா எடுத்துட்டு வந்தாரு? என்ன உழைச்சாரு? இல்லைங்க, ஒரு வைகோ ஒரு தலைவர் வீட்டுக்கு போறாரு இல்லையா? ஆமா. அதே போல விஜயகாந்த் சமாதிக்கு வந்திருக்கணும். அவரு சொல்றீங்களா? வந்திருக்கணும் சொல்றீங்களா? இல்ல, அதுதானே பணிவு. எம்ஜிஆர் வந்து எவ்வளவு பெரிய சின்ன தலைவர் பெரிய தலைவர் யாராக இருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு விருந்து வைப்பார். எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் யாருமே இல்லை. இருந்தாலும் எம்ஜிஆர் பாடல் தான், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தம்பி. விஜய்கிட்ட அந்த பணிவு இல்லை. இதைத்தான் அந்த அம்மா சுட்டி காட்டுது. ரெண்டாவது, 10 ஆண்டு காலம் அந்த அம்மாவுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் இல்லை. திமுக தான் இப்போ 10 சீட்டு, தம்பிக்கு எம்பி சீட்டு இப்படி கொடுத்தது. 10 எங்களுக்கு வந்து அழைப்பெல்லாம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் போகாமல் இருந்ததுக்கு காரணம்னா நாங்கள் வந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் போகலன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சீட்டு யாரும் பெருசாக நீங்கள் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 2016 விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை பிரித்து திமுக கூட்டணி பலவீனம் அடைய வைப்பதற்காக ஜெயலலிதா விரித்த வலையில் விழுந்தவர் தான் விஜயகாந்த். சரியா? அந்த முறை 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு போலி கூட்டணியை உருவாக்கி கம்யூனிஸ்டுகளை விஜயகாந்த் அத்தனை பேரை இழுத்து ஒரு கூட்டணி உருவாக்கியின் காரணமாக தான் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சது. சரியா? அப்போது இது போன்ற வேலைகளுக்கு, 7ஆம் படை வேலைகளுக்கு, 4ஆம் படை வேலைகளுக்கு விஜயகாந்த் பயன்பட்டார் என்பதுதான் வரலாறு. நீங்கள் அந்த தேர்தலில் விஜயகாந்த் ஒருவேளை திமுகவோட அதிமுக கண்டிப்பாக கூட்டணி வாய்ப்பு இல்லை. திமுகவோடு கூட்டணி வைத்து அந்த தேர்தலில் இவங்க ஒரு 25 சீட்டை கிடைச்சிருந்தா பிரேமலதா தான் முதலமைச்சர். எப்போ? 2016. இவர்கள் 2000 கோடியோடு உங்களுடைய வேலையை முடிச்சுக்கணும். ஜெயலலிதா, பிரேமலதா, விஜயகாந்த் 2 பேருடைய வரலாறை முடித்து வைத்தவர் ஜெயலலிதா. 2016 ஜெயலலிதா கூட்டணி கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்த்தாது. திமுக கூட்டணியில் சேரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி உருவாக்குவதற்கு விஜயகாந்துக்கு ஒரு பெரிய சோபா, அந்த மாதிரி சொல்லுதுல சோபா என்ன சொல்றாங்கன்னா, சோபாலாம் வந்து நாங்க ஆசைப்பட்டது கிடையாது. சோபாக்கெல்லாம் நாங்க ஆசைப்பட்டு நீங்க வேற பல முறை வந்து அந்த அம்மா பிரேமலதா இல்லை பெட்டிலதான்னு சொல்லிட்டு குறிப்பிடுறீங்க. அந்த அம்மா நான் சோஃபாக்கெல்லாம் ஆசைப்படாத ஒருத்தவங்க. எத்தனை பேருக்கு சோஃபா போச்சு பாருங்க, எங்க கிட்ட வரல பாத்தீங்களா? அங்கெல்லாம் போன சோஃபா எங்க கிட்ட வரலன்னு என்ன அர்த்தம்? நாங்க அவங்களாம் சீண்ட கூட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 2011 இந்த அம்மா தான் முதல்ல ஜெயலலிதா வீட்டுக்கே போச்சு. கணவர் தனிச்சு நிற்கணுங்கிறாரு. இப்போ விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருந்தானே முதலமைச்சர் ஆக முடியுமா? பாஜக அழுத்தத்துக்கே முடியாதுன்னு நின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு புரியாத புதிரா இருக்கு. பாஜக கொடுத்த அழுத்தம், டெல்லியில் வச்சு கொடுத்த அழுத்தம், எப்படி அமித்ஷா ஏமாந்தார், RSS எப்படி ஏமாந்ததுன்னு இன்னும் புரியாத புதிரா இருக்கு. இப்போ இவர்கள் ஒரு ஏதோ நம்ம போறவங்க கொளுத்தி போடுது. 2016 திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது, தனியாக மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் பாஜகவோடு சேர்ந்து. இதற்கு சோபாக்களை அனுப்பியவர் தான் ஜெயலலிதா.
சோபாக்களை வாங்கியவர் தான் பிரேமலதா. இந்த அம்மா சோஃபாக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க, பெட்டிகள் ஆசைப்படாதவங்க சொல்றாங்க. இல்லை, அப்போ 2016 திமுகவோட சேர்ந்துருக்கலாமே. அந்த 2011 அதிமுக சேர்ந்தீங்க, சண்டை வந்துருச்சு. ஏன் 2016 நீங்கள் திமுகவோடு சேரல? என்ன காரணம்? திமுகவோடு சேரக்கூடாது என்பதுதான் ஜெயலலிதாவுடைய சோபா அரசியல். அப்போ விஜய் தரப்பு வந்து தேமுதிக சீண்டவே இல்லையா? சீண்டவே இல்லை. இவர்கள் வந்து அதிமுக எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற ஒரு பி டீமாக தான் செயல்பட்டார். நீங்கள் 2011 ஜெயலலிதாவோடு இவர் கூட்டணி வைக்கவில்லை என்றால் 2011 விஜயகாந்த் தான் முதலமைச்சர். 14% ஓட்டு வந்தது. அப்போ அது 24% வருவதற்கு ரொம்ப நாளாக இருக்குது. ஆமாம். இந்த விஜயகாந்துக்கு தெரியாம விஜயகாந்தை இழுத்து கொண்டு போய் போயஸ் கார்டில் சேர்த்தியவரே பிரேமலதா. ஒரு பேராசை கொண்டவரா இருக்காங்களா? ஆமாம், பேராசிரியர் இன்னும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வாங்கினவங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கல. எப்படி எனக்கு தெரியும்னா, நான் தலைமைச் செயலர் இருக்கிற போது கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போனால் பணம் கொடுக்கலன்னு அந்த நில உடைமையாளர் முதலமைச்சர் செல்லில் வந்து அந்த அம்மா புகார் கொடுத்த காப்பி நான் வாங்கி வச்சேன். இதெல்லாம் எப்போன்னா 2010 10, 8, 9 வாக்கு. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இன்னைக்கு அந்த கட்சி இப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்றாங்க. சரி, யாருக்கு செஞ்ச துரோகத்தில் உங்கள் கட்சி இப்படி போச்சு? அது சொல்லுங்க. உங்கள் கட்சியா இப்படி போச்சு? எங்க கட்சி நான் துடிப்பா இருக்குது. எங்க கட்சியில் 29 எம்எல்ஏ இருந்த கட்சி, அது பிரதான எதிர்கட்சி. உங்களை யாரும் சீர்ந்தறது இல்லையே. திமுக அதிமுக 2 பேருமே போன தேர்தல் வரைக்கும் யாரும் சேர்ந்தலையா? லட்சக்கணக்கில் இளைஞர்கள் இருக்காங்க எங்ககிட்ட. இளைஞர்கள் இருந்தால் ஏன் நீங்கள் 1/2% ஓட்டு வாங்குனீங்க? ஈரோடு கிழக்கில் உங்கள் ஸ்ட்ரென்த்தை காமிச்சிங்கல்ல, 1/2% ஏன் காமிச்சிங்க? இல்லை, பெரிய வலுவான கூட்டணியாக இருந்தால் 2016 உங்களை பல பேர் கூப்பிட்டுருப்பாங்க. 21 உங்களை யாரும் சீர்ந்தவே இல்லை. 26 திமுக பலவீனமா அழிந்து போகிற நிலையில யாருமே சீந்தாத தேமுதிகவை கூட சேர்த்த வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டது. அதோட திமுகவுடைய வரலாறே முடிந்து போய்விட்டது. தேமுதிக சேர்ந்ததுனால திமுக முடிஞ்சிச்சுன்றீங்களா? அதுதான் காரணம், வேற என்ன? 1/2%. சார், இப்போ அந்த அம்மா கூட்டணி விசுவாசம், கூட்டணி தர்மத்தை மீறாம இருக்கிறாங்களா எப்படி? இல்லைங்க, இந்த அம்மாவை விஜய் தரப்பு இந்த அம்மா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் சார்? 1/2 மணி நேரம் இந்த அம்மா ஆட்சியை கவுத்து, ஒரு நாள் கூட இருக்காது. இது தெரிஞ்சுதான் விஜயகாந்த் அந்த ரூட்டு பக்கமே வரல, போயிடாதீங்க பயமுறுத்திட்டாங்க. யாரு? விஜய் சுற்றி ஒரு பெரிய திங்க் டேங்க் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாமே தேர்தலுக்கு முன்பே ஐஆர்எஸ் அருண்ராஜோடைய அலுவலகத்தில் தினசரி கூட்டம் நடக்கும். விஜய் காலையில் வந்தால் ராத்திரி தான் போவார். இப்போ அந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் குழு தான் விஜயை இயக்குது. இந்த விஜயை இயக்குகிற குழு தயவுசெய்து கோயம்பேடு பக்கம் போயிடாதீங்க. கோயம்பேடு பக்கம் போகிறதா இருந்தால் கூட நீங்கள் மதுரை வரை சுற்றி போயிருங்க, கோயம்பேடு நேர் ரூட்டில் போயிடாதீங்க. இப்படி பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அதுதான் விஜயகாந்த் சமாதிக்கு வராதுக்கு அது ஒரு காரணம். பிரேமலதா சொல்கிறாங்க, என்னை வந்து ஆதவர்ஜனா துறந்தர் சொல்லிட்டுலாம் விமர்சனம். துறந்தர்னா என்ன? உளவாளின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான்லாம் உளவாளி கிடையாது. ஆதவர்ஜனா வந்து ஒரு உளவாளியாக மாறாமல் இருந்தால் சிறப்பு. இந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க குதிரை பேரத்தில் போகுதுன்னு சொல்கிறாங்க. குதிரை பேரம் செய்யாத ஆட்சி ஏதாவது உண்டா? திமுக அதிமுக ரெண்டும் குதிரை. இப்போ திமுக இருக்கிற அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் யாரு? அதிமுக. அப்புறம் குதிரை பேரம் என்பது திராவிட கட்சிகளுக்கு ஒரு சாதாரண விஷயம். குதிரை பேரம் என்பது ஏதோ புதிய விஷயம் இல்லை. பிரேமலதா தான் இப்போ தான் குதிரை பேரத்தை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. கையில் வச்சிருக்கிற மை கூட இன்னும் காயலை, ரீஎலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, அதாவது அந்த அம்மாவுடைய ஆசை இடைத்தேர்தல் வரணும்னா மீண்டும் மீண்டும் ஆசை. ஆமாம் ஆமாம். ஏன் அடுத்த இடைத்தேர்தல் வந்தால் இப்போ இந்த அம்மா இனி சட்டசபைக்குள்ளே வர முடியாது. இப்போ சட்டசபையில் 3 பெரும் கோடீஸ்வரிகள் இருக்காங்க. மிகப்பெரிய பலாயிரக்கணக்கான ரூபாய்களை வைத்திருக்கிற
பல லட்சம் கோடிகளை வைத்திருக்கிற கோடீஸ்வரிகள், அதாவது பிரிட்டிஷில் சொல்லுவான் குயின்ஸ் கிளப். ஓ. அங்கே குயின்ஸில் எதுக்கு வருவாங்க? ஆட்டம் பாட்டம், ஷாம்பைன், ரெட் ஒயின் இது சாப்பிட்டுட்டு ஜாலியாக டான்ஸ் பார்த்துட்டு வர்ற. இப்போ எனக்கு தெரிந்து லீமா ரோஸ் வந்திருக்கு. ஆமாம், லீமா லீமா ரோஸ் 5 லட்சம் கோடி, 7,000 கோடி வரி கட்டுறாங்க, 70,000 கோடி வரியாக மாற்றுறாங்க. அந்த அம்மாவுக்கு சட்டசபையில் அமைச்சராகணும்னு என்ன ஆசை? நீங்கள் அந்த ஊரில் ஒரு பெரிய ஊர் பெரிய மனுஷர் இருப்பார், தனவந்தர். அவர் கோயிலுக்கு 1 லட்ச ரூபா நிதி கொடுப்பார். கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது 1 லட்சம் ரூபா முதல் பரிவட்டம் அவருக்கு தான் கட்டணும். அதுக்கு தான் அந்த 1 லட்சம். அந்த ஒரு ப்ரிவிலேஜ், சோஷியல் ஸ்டேட்டஸ். அதே போல தான் 5 லட்சம் கோடி வைத்திருக்கிற லீமா ரோஸுக்கு என்ன ஆசை? அமைச்சராகணும்னு ஆசை. அதே போல் 1 லட்சம் கோடி வைத்திருக்கிற சௌமியா அன்புமணி, ஏற்காடு மலை பூரா அவங்களுக்கு சொந்தம் தான். சேலத்திலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கிற மலை பூரா அவர்களுக்கு சொந்தம். நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கு சட்டசபையில் வரணும்னு ஆசை. இப்போ அதே போல் 2 மெடிக்கல் காலேஜ், வருஷம் பல ஆயிரம் கோடி வருமானம் வருது. சாதாரண ஒரு சுகர் மில்லில் ஒரு கிளார்க்குடைய மகனாக பிறந்த பிரேமலதாவுக்கு 2 மருத்துவக் கல்லூரிகள், 2 மருத்துவக் கல்லூரி, 10,000 கோடி, வருஷம் 1000 கோடி ரூபா வருமானம் வருது. இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் ஒரு முறை குண்ட்ராவை பார்க்க பெங்களூர் போனார். பார்த்துட்டு பழைய கதாநாயகி ஞாபகம் வந்துருச்சு, சரோஜா தேவி. அப்படியே சரோஜா வீட்டுக்கு விடுறாரு. விட்டு எப்படி இருக்க, என்ன பண்ண, போர் அடிக்குதுண்ணா எனக்கு பெங்களூரில் சுற்றி சுற்றி. அப்போது ஒன்று பண்ண, உன்னை எம்பி ஆக்குறேன், டெல்லி போய் சுற்றிப்பார். உண்மையாக நடந்தது. உன்னைய எம்பி ஆக்கிடுறேன், டெல்லி நிறைய பொழுது போகும், அங்கே போயிருந்தாராம். இதுதான் அரசியல், தமிழ்நாட்டு அரசியலே இதுதான். தமிழ்நாட்டு லீமா ரோஸுக்கு, சௌமியா அன்புமணிக்கு, பிரேமலதா விஜய்க்கு, அந்த 3 பேருக்கும் பொழுது போகல சட்டசபைக்கு வர்றாங்க. ஏழை எளிய மக்கள் யாராவது இவர்களை அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, பஞ்ச பராரி, இவர்களை 10 கோடி ரூபா கார் 3 பேருக்குமே. எங்க முதலமைச்சர் வர்றதை விட காஸ்ட்லியான கார் தான். முதலமைச்சரே காஸ்ட்லியான ஆள், அதை விட இவர்கள் 3 பேரும் காஸ்ட்லியான ஆட்கள், பெரும் கோடீஸ்வரிகள். சாதாரணமாக நீங்கள் 85,000 ரூபாயா நீங்கள் நீனா அம்பானி பயன்படுத்துகிற இந்த காப்பி தூள், டீ தூள், காப்பி தூள், ஓகே, எங்கே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி 85,000 ரூபா. அதாவது ஒரு $1,000, $1,000 $85,000 ரூபா. எது அந்த மாதிரி காலில் குடிக்கிறாங்கல்ல அந்த டீ, 85,000. இப்போ அதே ஆட்கள் தான் இவங்க 3 பேருமே. அங்கே நீனா அம்பானி, இவர்கள் 3 பேரும் தமிழ்நாட்டின் நீனா அம்பானிகள். அப்போ இவர்கள் எல்லாம் அரசியல் செய்கிறத மக்கள் எப்படி எடுத்துட்டு போறான்? பாவ மக்கள், மக்களை பொறுத்த வரைக்கும் பாவப்பட்ட ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் தான்.